இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படி அமர்வோம். இந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை நிகழ்விலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் நிறைவாக ஆசீர்வதிக்க, ஆண்டவருடைய அருள் வரங்கள் உங்களோடு இருக்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய அந்த தலைப்பு, மனித வாழ்க்கையில் பலவிதமான பகைவர்கள், எதிரிகள், துரோகிகள், வஞ்சிக்கக்கூடியவர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியவர்கள் என்று ஏராளமான மனிதர்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று இங்கு நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். மீகா 5ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. மீகா 5ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையிலே என் ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார், உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். உன்னுடைய எதிரிகள் அனைவரும் அழிந்தொழிவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பகைவர்களுக்கு எதிராக உங்களுடைய கை உயர்த்தப்படும். அவ்வாறு உயர்த்தப்படுகின்ற பொழுது உங்களுடைய பகைவர்கள் எல்லோரும் அழிந்தொழிவார்கள். அப்படியெனில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தீயவர்கள், பகைவர்களை ஆண்டவர் ஒருபோதும் முன்னேற விட மாட்டார். ஒருபோதும் நமக்கு எதிராக எழுந்து வர விட மாட்டார். அவர்களை அழித்தொழிக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். பின்னாடி இருக்கிறவங்களை கேட்குது தானே? பேசுறது கேட்குது தானே? ஆக ஆண்டவர் இந்த எதிரிகளை அழித்தொழிப்பேன் என்ற வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அந்த வாக்குறுதி, எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த வாக்குறுதி இன்று நமக்கு கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அழிப்பேன் என்று சொல்லவில்லை. மாறாக உங்களுடைய கையால் நீங்கள் அழிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியெனில் ஆண்டவர் அந்த வல்லமையை இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமையை தரப்போகிறார். நீங்கள் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய பகைவர்களை அழித்தொழிப்பீர்கள் என்ற அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுடைய கரங்களுக்கு தருகிறார். ஏனெனில் என் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவருடைய வலக்கை வலிமை நிறைந்தது. விவிலியம் விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை சொல்லித் தருகிறது, ஆண்டவருடைய வலக்கரம் மாண்பு மிக்கது, பகைவர்களை சிதறடிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெனில் ஆண்டவருடைய அந்த வலக்கரம் பகைவர்களை சிதறடிக்கக்கூடிய வலக்கரமாக, ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. அப்படியெனில் அந்த வல்லமையான ஆண்டவரை நீங்கள் நம்பிக்கையோடு பற்றி பிடிக்கின்ற பொழுது, அந்த வலக்கை ஆற்றல் நிறைந்த, வலக்கை மாட்சிமை நிறைந்த அந்த ஆண்டவரை நீங்கள் நம்பிக்கையோடு பற்றி பிடிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த அடையாளம் என்னவெனில், பகைவர்கள் உங்களிடமிருந்து சிதறடிக்கப்படுவார்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. மகனே, மகளே, எந்த எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை மிகுந்த வார்த்தையை இன்று என் ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். அப்படியெனில் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த எதிரிகள் என்னிடமிருந்து விலக, எனக்கு எதிராக, என்னுடைய குடும்பத்துக்கு எதிராக, என்னுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக, நான் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எதிராக வரக்கூடிய எதிரிகள் என்னிடமிருந்து விலக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டவர் சொல்லித் தருகிறார். புலம்பல்,
3ஆம் அதிகாரம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41வது இறை வார்த்தை சொல்லுகிறது, விண்ணக தந்தையை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு எதிராக வரக்கூடிய பகைவர்கள் சிதறடிக்கப்பட, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய துரோகிகள் வீழ்ந்து போக நான் என்ன செய்ய வேண்டுமானால் கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்ற வேண்டும், கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்று விவிலியம் கற்றுத்தருகிறது. கைகளை நீங்கள் உயர்த்துகின்ற பொழுது சாத்தான் வீழ்ந்து போவான். கரங்களை நீங்கள் உயர்த்துகின்ற பொழுது எதிரிகள் அழிந்து போவார்கள். கரங்களை நீங்கள் உயர்த்துகின்ற பொழுது பகைவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்ற அந்த வல்லமையான உயிருள்ள வார்த்தையை என் ஆண்டவர் உங்களுக்காக தருகிறார். என் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நாம் கரங்களை உயர்த்த வேண்டும். ஆண்டவரின் முன்னால், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அப்பா, உண்மையே நான் நம்பி வந்திருக்கின்றேன், என்னுடைய வாழ்வினுடைய முழுமையும் என்னுடைய வாழ்வினுடைய நிறைவும் நீங்க தான் அப்பா என்று சொல்லி கரங்களை நீங்கள் உயர்த்தினீர்களே ஆனால் உங்களுடைய குடும்பத்திலே அந்த வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக என் ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்வாறு இந்த எதிரிகள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகளில் வருகிறார்கள், யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். எப்படி எனில், முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது பகைவர்கள் என்று சொன்னால், குறிப்பாக நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பகைவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பகைவர்கள்னா யார்? எதிராக செயல்படுகின்றவர்கள். எப்படி எதிராக செயல்படுகின்றவர்கள்? நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், பகைவர்கள்னு சொல்றீங்க, எதிரிகள்னு சொல்றீங்க, அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டா பகைவர்கள்னா பகைவர்கள் தான், எதிரிகள் தான். அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சில நேரங்களில் நாம யோசிப்போம், என்ன விளக்கத்தை சொல்ல முடியும்? ஆனால் விவிலியம் பலவிதமான பகைவர்களை நமக்கு காட்டி தருகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பகைவர்கள் இன்று இருக்கலாம். அப்படிப்பட்ட பகைவர்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தார்களே ஆனால் இன்று என் ஆண்டவர் அவர்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து வெளியேற்ற இருக்கிறார். வல்லமையாக மீண்டும் ஒருமுறை கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வல்லமையாக தட்டி நன்றி செலுத்துக. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களை என் ஆண்டவர் எடுத்து மாற்றப் போகிறார். ஏனெனில் விவிலியம் சொல்லித் தருகிறது, இணைச்சட்டம் 33ஆம் அதிகாரம் 27வது இறை வார்த்தை சொல்லுகிறது, பகைவர்கள் உங்கள் முன் நின்று விரட்டி அடிக்கப்படுவார்கள். ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துகின்ற பொழுது பகைவர்கள் உங்களிடம் இருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். அதோடு மட்டுமல்ல, அதே இணைச்சட்டம் 33:29 சொல்லுகிறது, உங்களுடைய பகைவர்கள் உங்கள் முன்னால் கூனி குறுகி நிற்பார்கள். உங்களுடைய பகைவர்கள் உங்கள் முன்னால் கூனி குறுகி நிற்பார்கள். அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. காரணம், என் ஆண்டவர் உங்களுக்காக போரிட்டு கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருந்தார்களோ, உங்களுடைய வாழ்வை யாரெல்லாம் சூறை ஆடினார்களோ அவர்களெல்லாம் கூனி குறுகி போவார்கள். உங்கள் முன்னால் கூனி குறுகி போகக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். அதுதான் என் ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து தரக்கூடிய வார்த்தை. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பகைவன் யார் என்றால் சாத்தான், தீமைகளை கொண்டு வரக்கூடிய மனிதன். இந்த சாத்தானை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே விவிலியம் சொல்லுகிறது, சாத்தான், அந்த தீய சக்திகள் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவி எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்ய விடாமல் தடுத்து நம்முடைய வாழ்வை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிறது என்று விவிலியம் சொல்லுகிறது. விவிலியத்திலே யோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், யோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில்
ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுவார், என்னுடைய ஊழியன் யோபு, அவனுடைய உயிர் மீது நீ கை வைக்காதே. என்னுடைய ஊழியன் யோபு, அவன் மீது கை வைப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று என் ஆண்டவர் சொன்னார். பாருங்க, அவனுடைய எல்லா விதமான நிலைகளிலும் அந்த தீய சக்தி நுழைந்து அவனுடைய வாழ்வை கெடுத்தது, புரட்டி போட்டது. ஆனால் உயிரை எடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் தான் நம்முடைய உயிரின் பாதுகாப்பவர். அப்படி பார்க்கிற பொழுது இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களிலே தடைகளை உருவாக்குவது, திருமண தடையாக இருக்கலாம், வேலை தடையாக இருக்கலாம், தொழில் தடையாக இருக்கலாம், வீட்டிலே நிம்மதியான உறக்கம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல நிலைகளிலே குழப்பங்களை உருவாக்கி மனதிலே பயத்தை விதைத்து, என்னுடைய பயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எல்லா நிலைகளிலும் என்னை கோழைத்தனமாக மாற்றி, அதன் வழியாக பயம், பதட்டம், ஆன்சைட்டி, பேனிக் அட்டாக், பயத்தின் வழியாக வரக்கூடிய உணர்வுகள், இவைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை கோழையாக மாற்றக்கூடிய அந்த தீய சக்தி என்ற பகைவனை வேறறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை தட்டிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. ஆகவேதான் விவிலியம் சொல்லுகிறது, சாத்தானை உங்களுடைய காலடியில் நீங்கள் மிதித்து போடுவீர்கள். சாத்தானை உங்களுடைய காலடியில் நீங்கள் மிதித்து போடுவீர்கள். உங்களுடைய காலால் நீங்கள் மிதித்து போடக்கூடிய அந்த வல்லமையை இன்று என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அப்படி வருகின்ற பொழுது கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தின் நாவை கட்டக்கூடிய ஆண்டவர் இந்த பகைவன் என்ற இந்த சிங்கத்தை, சாத்தானை, தீமையை நம்மிடமிருந்து எடுத்து மாற்ற வல்லவராக இருக்கின்றார் என்னுடைய ஆண்டவர். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்களில் ஏராளமான இடங்களில் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு வாழ்க்கையில் வீட்டில் என்ன செய்தாலும் எதுவும் நடக்கலை, யாரோ ஏதோ செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏவல், பில்லி சூனியம், மந்திரம், தந்திரங்கள், இப்படி ஏராளமான நிலைகள் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் விவிலியம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை அப்படி இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும், அதை பற்றி கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பயம் இல்லை, பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. காரணம், ஆண்டவருடைய திருமுழுக்கை பெற்று ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டு இருக்கக்கூடிய என்னை எந்த தீய சக்தி எனக்கு எதிராக வர முடியும்? எந்த மந்திர தந்திரங்கள் எனக்கு எதிராக வர முடியும்? விவிலியம் சொல்லுகிறது பாருங்க, எசாயா 44ஆம் அதிகாரம், எசாயா 44ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பொய்யர் சொல்லும் குறிகளை நான் பலிக்காதவாறு செய்கிறேன், மந்திரவாதிகளை மடையராக்குகிறேன் என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. எவ்வளவு உயிருள்ள வார்த்தை பாருங்க. என் ஆண்டவர் சொல்லுகிறார், மந்திரவாதிகளை நான் மடையனாக்குவேன், பொய்யர் சொல்லக்கூடிய குறிகளை நான் ஒன்றுமில்லாமையாக மாற்றுவேன். காரணம், என் ஆண்டவர் உயிர் உள்ளவர். என் ஆண்டவரின் முன்னால் எந்த விதமான மந்திரங்களுக்கும் எந்த விதமான மந்திர தந்திரங்களுக்கும் இடம் கிடையாது. காரணம், நம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இப்படிப்பட்ட மந்திர தந்திரங்கள் ஏவி விட்டாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் நமக்கு தருவார். ஆகவேதான் எசாயா 47ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, பில்லி சூனியங்களை நீ கையாண்டாலும், மந்திர தந்திரங்களை நீ கையாண்டாலும், இறுதியில் உனக்கு வருவது என்ன தெரியுமா? குழந்தைகள் இறந்து போவதும், கணவன் அல்லது மனைவி இழந்து போகுவதும், அந்த கைமை நிலை உன்னிடம் வந்து சேரும். நீ முன்னேறவே மாட்டாய். உங்கள் யார் இப்படிப்பட்ட நிலைகள் செய்தாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆற்றல் மிகுந்த மந்திரங்களை நீங்கள் உச்சரித்தாலும், ஆற்றல் மிகுந்த மந்திரங்களை தேடி சென்றாலும், அவர்களுடைய வாழ்க்கையில் யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் இழப்பும், கணவன் இழப்பும், மனைவி இழப்பும் வரும் என்றால் எப்படின்னு யோசித்து பாருங்க.
அப்படியெனில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், கடவுளை நம்முடைய கண்முன் வைத்திருக்கக்கூடிய நாம் ஏன் பயப்பட வேண்டும்? யாரும் நமக்கு எதிராக வர முடியாது, நமக்கு எதிராக அவர்கள் எழ முடியாது. எழுந்தார்களே ஆனால் ஆண்டவர் அவர்களை நம் முன்னால் இருந்து விரட்டி அடிக்கக்கூடிய அந்த வல்லமையை தருவார். கைகளை மீண்டும் ஒருமுறை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இது இரண்டாவதாக வரக்கூடிய பகைவர்கள். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பகைவர்கள் யார் என்றால் காட்டி கொடுப்பவர்கள். காட்டி கொடுப்பவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பகைவர்கள் தான். கூடவே இருந்து குழி பறிக்கக்கூடிய நிலையில், கூடவே இருந்து அடுத்தவர்களிடம் போட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் காட்டி கொடுப்பவர்கள். எதிரிகளை நம்பினாலும் காட்டி கொடுப்பவர்களை நம்பக்கூடாது. காரணம், இவர்கள் துரோகிகளிலும் மேலானவர்கள். ஒரு சில நேரத்தில் நான் இப்படி கூட யோசிப்பது உண்டு. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ். யூதாஸை யாருக்காவது பிடிக்குமா? இங்கே இருக்கிறதுல யூதாஸை யாருக்காவது பிடிக்குமா? இயேசுவை காட்டி கொடுத்தா அதனால பிடிக்காது. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு யூதாஸை கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு யூதாஸை கொஞ்சம் பிடிக்கும். ஏன் தெரியுமா? நேரடியாக ஆண்டவர் இயேசு பக்கத்தில் போய் இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு என்று அவன் காட்டி கொடுத்தான். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லாத. இவங்கெல்லாம் யூதாஸை விட கேடு கெட்டவங்க. முன்னாடி அழகா பேசிட்டு அடுத்தவங்க வழியா தூண்டி போடுறவங்க எல்லாம் யூதாஸை விட கேடு கெட்டவர்கள். இந்த மனிதர்களை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. இவர்களோடு இருக்கின்ற பொழுது காலை சுற்றிய பாம்பை போலதான் இவர்கள் இருப்பார்களே தவிர, நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நாம் முன் செல்லுகின்ற பொழுது, நமக்கென்று ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது குழியில் தள்ளிவிட்டு ஓடக்கூடிய மனிதர்கள் இவர்கள். ஆகவேதான் விவிலியம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், திருப்பாடலில் ஆண்டவர் சொல்லுவார், அவனுடைய வீடு பாழாய் போவதாக, அவனுடைய வீட்டில் யாரும் குடிபுகாமல் இருப்பார்களாக. அவ்வளவு விஷம் இருக்கிறது அவனுடைய உள்ளத்தில். அப்படியெனில் இன்று இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை காட்டி கொடுத்து உங்களுடைய வாழ்வை கெடுத்து இந்த நிலைக்கு கொண்டு விட்ட மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பகைவர்களாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் உயர்ந்து போக நிலையில் இருக்க வேண்டிய என்னை காட்டி கொடுத்து இந்த நிலையில் கொண்டு விட்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் முன்னால் பேச முடியாத நிலையிலே நான் விக்கித்து போயிருக்கிறேன். நான் நம்பியவன் என்னை ஏளனம் செய்தான் என்ற நிலையிலே நீங்கள் இங்கு கூனி குறுகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் முன்னால் நீங்க கூனி குறுக வேண்டிய தேவையில்லை. அவர்களை என் ஆண்டவர் உங்கள் முன்னால் கூனி குறுகச் செய்து உங்களை இந்த இடத்திலே கரம் பிடித்து தூக்குவேன் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நீங்கள் துவண்டு போக வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது குடும்பத்தை சீரழிப்பவர்கள் பகைவர்கள். ஒரு குடும்பம் நன்றாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தை எப்படி உடைக்கலாம், எப்படி பிரிக்கலாம் என்று இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் ஏராளம். ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் குடும்பத்தை பிரிக்கக்கூடியவங்க வெளியில தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். பெரும்பாலும் வெளியில இல்லைங்க, குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். குடும்பத்தை பிரிக்கக்கூடியவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பிரிக்கிறது யாருன்னு யோசித்து பாருங்க. நான் சொல்ல விரும்பல, ஆனா நிறைய குடும்பங்கள்ல பிரிக்கிறத பார்க்கும்போது சில குடும்பங்கள்ல தாய், சில இடங்கள்ல நாத்தனார், சில இடங்கள்ல பையன் சொல்லுகிறார், கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை உங்களுக்காக தருவார். ஆக இந்த நாளிலே இப்படிப்பட்ட அந்த பகைவர்கள் இன்று உங்களுடைய மனதில் இருக்கிறார்கள் என்றால், உங்களுடைய மனதில் தென்பட்டார்கள் என்றால், அப்படியே முழந்தால் படியிடுவோம். முழந்தால் படியிட்டு என் ஆண்டவரின் முன்னால் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இதோ எனக்கு எதிராக இருக்கக்கூடிய, முழந்தால் படியிட முடியும் என்பவர்கள் முழந்தால் படியிடலாம். இரு கரங்களையும் விரித்து பிடித்தவர்களாக
வாழ்க்கையிலே நண்பர்கள், உறவுகள் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு பயணிக்க எனக்கு நல்ல நண்பர்கள் வேண்டும், நல்ல உடன்பிறப்புகள் வேண்டும், உறவினர்கள் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பல சூழல்களிலே பகைவர்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறி, உறவுகள் பகைவர்களாக மாறி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் முன் செல்ல முடியாமல் எல்லா இடமும் இந்த பகைவர்களால் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நிற்கிறேன். ஆண்டவரே, என்னால் யாரை நம்புவது என்று தெரியவில்லை, யாரிடம் மனம் விட்டு பேசுவது என்று தெரியவில்லை, யாரிடம் என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை கொட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. யாரை பார்த்தாலும் ஒரு பயம், யாரை பார்த்தாலும் ஒரு பதட்டம், யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வுகள் என்னுடைய ஆழ் மனதிலே தோன்றி யாரையும் நம்ப இயலாமல், யாரை பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்வை சிதைத்து, என்னுடைய பொருளாதாரத்தை சிதைத்து, என்னுடைய உறவு நிலைகளை சிதைத்து, என்னுடைய வாழ்வை சிதைத்து, எனக்கு எதிராக இருந்த எல்லா விதமான பகைவர்களையும் ஆண்டவரே இதோ உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, நீர் சொன்னீரே உங்களுடைய பகைவர்கள் உங்களுக்கு எதிராக முறியடிக்கப்படுவார்கள் என்று சொன்னீரே. உங்களுக்கு எதிராக ஒரு வழியாக வருபவர்கள் 7 வழியாக துரத்தி அடிக்கப்படுவார்கள் என்று சொன்னீரே. உங்கள் அருகில் 1000 விழுந்தாலும் 10,000 விழுந்தாலும் எந்த தீங்கும் உங்களை அணுகாது என்று சொன்னீரே. இரவில் தாக்கக்கூடிய எந்த கொள்ளை நோயாக இருந்தாலும், பகலில் தாக்கக்கூடிய பயங்கரமாக இருந்தாலும் நீங்கள் கலங்க வேண்டாம் என்று சொன்னீரே. நீங்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் உங்களுடைய இடம் என்று சொன்னீரே. அப்பா, இந்த வார்த்தையின் வல்லமை, இந்த வார்த்தையின் வல்லமை இன்று எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக, இன்று எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக. நம்பிக்கையோடு உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், நம்பிக்கையோடு உம்மை பார்த்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, எங்களுடைய எதிரிகள் யார் என்பதை இன்று எங்களுக்கு காட்டிக் கொடுத்தீரே. எங்களுடைய எதிரிகள் யார் என்பதை இன்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. எங்களோடு இருந்து, எங்களோடு உண்டு, எங்களோடு மகிழ்ந்து, எங்களுடைய வாழ்வை கெடுத்தவர்களையும் இன்று நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆண்டவரே, அப்பா, இவர்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இவர்களை தீர்ப்பிடவில்லை, தீர்ப்பிடுவது நீர்தான். ஆண்டவரே, தீர்ப்பிடுவது உம்முடைய கரம், தீர்ப்பிடுவது உம்முடைய செயல். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த பேரை நீங்க ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. அந்த பேரையெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து விடியலை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யார் முன்னால் நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, யார் முன்னால் நீங்கள் குனிந்து நின்றீர்களோ, யார் முன்னால் நீங்கள் கூனி குறுகி நின்றீர்களோ, அவர்கள் முன்னால் என் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அவர்கள் முன்னால் என் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறார். மகனே, மகளே, பேரை ஒப்பு கொடுங்க. நீங்கள் சபிக்க வேண்டாம், நீங்கள் அவர்களை சபிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய பெயரை மட்டும் இதோ இந்த நற்கனை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. நற்கனை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய இரக்கம், என் ஆண்டவருடைய பேராற்றல் இதோ இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது, இறங்கி கொண்டிருக்கிற நேரம் இது. தொடுமையா, தொடுமையா, இயேசுவே, இயேசுவே, எங்களுக்கு எதிராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழுந்து வரக்கூடிய எல்லா நாவும் இந்த நாளிலே முறியடிக்கப்படுவதாக. எங்களுக்கு எதிராக வரக்கூடிய தீமைகள் முறியடிக்கப்படுவதாக. எங்களுக்கு எதிராக ஓங்கி இருக்கக்கூடிய கை முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உன்னுடைய பகைவர்களுக்கு எதிராக உன்னுடைய கை உயர்த்தப்படும். உன்னுடைய எதிரிகள் அழிந்தொழிவார்கள் என்று சொன்னீரே. எங்களுடைய எதிரிகள் அழிந்தொழியக்கூடிய அந்த நிலையை நாங்கள் காண வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களால் நாங்கள் காண வேண்டும். பகைவர்கள் சிதறுண்டு போவதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும். அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு காட்டுவீராக. அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு காட்டுவீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே,
யார் எதிரிகள் என்று தெரியவில்லை, யார் பகைவர்கள் என்று தெரியவில்லை, யார் நல்லவர்கள் என்று தெரியவில்லை, யார் கெட்டவர்கள் என்றும் தெரியவில்லை. எங்களுக்கு அவர்களை வெளிக்காட்டக்கூடிய அந்த நிலையை இன்று தருவீராக, வெளிப்படுத்தக்கூடிய வரத்தை இன்று தருவீராக. யாரிடம் எப்படி பழகுவது, யாரிடம் எப்படி பேசுவது, யாரிடம் எப்படி இருப்பது என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொன்னவர்களாக அடி எழுந்து நின்று ஆண்டவரே, உம்மிடமே நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மிடமே நான் தஞ்சம் அடைகிறேன். என்னுடைய வாழ்வின் முழுமையும் என்னுடைய வாழ்வின் நிறைவுமானவரை உம்மிடமே ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களுடைய வலது கரத்தை ஒரு முறை ஆண்டவரை பார்த்து நீட்டுங்க. எல்லோரும் உங்களுடைய வலது கரத்தை ஆண்டவரை பார்த்து நீட்டி சொல்லுங்க. இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, எங்களுடைய வலது கரத்தை பற்றி பிடிப்பீராக. எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்கள், துரோகிகள், தீய சக்திகள், பேரை கெடுப்பவர்கள், புகழை கெடுப்பவர்கள், குடும்ப வாழ்வை கெடுப்பவர்கள், பொருளாதாரத்தை கெடுப்பவர்கள் அனைவரும் எங்கள் முன்னால் இருந்து சிதறடிக்கப்படுவார்களாக. எங்கள் வாழ்வில் வரக்கூடிய பயம், பதட்டம், சந்தேகம், அனைத்து விதமான எதிர்மறையான நிலைகளையும் எடுத்து மாற்றி உம்முடைய ஆசீரினால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் செய்யும் தொழிலையும் எங்கள் வழி பயணத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. வல்லமையான ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வல்லமையா ஆசீர்வதியும். என்று உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. தீய சக்திகளை முறியடிக்கக்கூடிய வல்லமையையும் சாத்தானை மிதிக்கக்கூடிய வல்லமையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த வல்லமையான ஆண்டவர் இன்று நமது மத்தியிலே கடந்து வருகிறார். அவர் கடந்து வருகின்ற பொழுது அந்த ஆண்டவரை பற்றி பிடித்து, ஆண்டவரை, எனக்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்களும் தீமைகளும் தீய சக்திகளும் என்னிடமிருந்து விலக என்னுடைய வாழ்க்கையிலே அருள்தாரும் என்று ஆண்டவரை இந்த நேரத்திலே நாம் பற்றி பிடிப்போம்.